மொத்தவங்க பணத்தை அபகரிக்க கூடாதுன்னு ஒரு கருத்து நல்லா இருக்கு. அதாவது அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம ஆள் ஒருத்தர் திருந்துறாருன்னு அது பெரிய விஷயம் தானே. நல்லா இல்ல மனிதர் எல்லாரும் மனுஷன் தானேங்க, எல்லாரையும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு படம். படம் வந்து மனித நேயத்தை பத்தி பேசியிருக்கு. கண்டிப்பா பாஸ்கர் சக்தி சாரோட படம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நல்ல ரைட்டரு. நிறைய படங்களுக்கு, அதாவது சுசீந்திரன் சார் படத்துக்கு எல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்காரு. இப்போ முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. வேதியப்பன் எனது நண்பர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது இந்த அயோத்தி படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக வரும். இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் எல்லா இடத்துலையும் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதை பற்றி பேசுகிற படமே கிடையாது. இங்கே வந்து எல்லாரையும் மதிக்கணும். இந்த உலகத்துக்கு வந்து எல்லாருமே மைக்ரன்ஸ் தான். நம்ம எந்த ஊருக்கு இப்போ மதுரையிலேருந்து சென்னை வந்து வேலை பார்க்குறவங்களும் மைக்ரன்ஸ் தான். ஸோ அதுக்காக தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நல்லா காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த நார்த் இந்தியன்ஸ் இனிமேல் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மளோட சக மனிதர்கள் அப்படின்ற பார்த்து அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும். அவசியம் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமான படம். எல்லாரும் அவசியம் பாருங்க. நல்லா இருக்கு படம், நல்லா வந்திருக்கு. ஒளிப்பா கேட்கவே வேணாம். தேனி ஈஸ்வர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் அவங்க ஜனனி புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே புதுசு, ஆனால் அப்படி நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம எல்லா மலையாள படங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா அதே மாதிரி இங்கேயும் என்கரேஜ் பண்ணாதான் இந்த மாதிரி குவாலிட்டியான படம்லாம் கண்டிப்பாக அவசியம் வரும். ஸோ அதனால எல்லாரும் அவசியமாக வந்து இதில் தேட்டரில் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணலாம். குங்குமராஜ் அந்த ஆக்டர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அப்புறம் ரமேஷ் வைத்தியா வந்து இது நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு காமெடி ரோலில் ரொம்ப நல்லா வருவார். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காரா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வைரமாலா அவங்க வந்து பாரதிராஜா கலைஞர் டிவி சீரியல்ல வந்து தெற்கத்தி பொண்ணு, அதில் சின்ன பொண்ணா நடிச்சாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பர்வாஸ் அந்த நார்த் இந்தியன் பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டர்ஸ், ரொம்ப நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே, நல்ல சினிமாட்டோகிராஃபி, அருமையான படம். அவசியம் எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. ஆமாம் ஆமாம் அதான் அந்தந்த சென்சாருக்குள்ள நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் படங்கள்லாம், ஹிந்தி படங்கள்லாம் நம்மளை மதராசின்னு தான் சொல்கிறாங்க. படத்தில் வரும்போது மதராசி சொல்கிறாங்க. அதை எப்படி விட்டாங்க? ஆனால் நம்ம இங்கே வடக்குன்னு வச்சும்போது மட்டும் அதை சென்சார் பண்ணியிருக்காங்க. அது தேவை கிடையாது. ஐ திங்க் சென்சார் ஃபெல்ட் லைக் அதை மாதிரி பிரிக்க வேண்டாம். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். மற்றபடி இது வந்து ரயிலும் சரியான டைட்டில் தான். ஏன்னா அதில் தான் எல்லாரும் வந்து இறங்குறாங்க, மைக்ரேட் ஆகுறாங்க அங்கேருந்து. ஸோ அதனால அது ஒரு சின்ன இதுதான். பட் படம் பேசும். டோன்ட் வரி அபௌட். ஆமா இல்லை, நமக்கு கொஞ்சம் தெரியல. நான் அந்தந்த சென்ஸ் இல்லை, ஐ திங்க் சென்சார் போர்ட் வாஸ் வெரி சென்சிட்டிவ். இதை தேவையில்லாமல் இந்த மேபி இந்த எலெக்ஷன் டயத்தில் எதுவும் பிரச்சனை வேணாம், அந்த இதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் இந்த தலைப்பும் சரியான தலைப்பு தான். ரயிலும் அவசியம் வந்து பாருங்க, நல்ல படம். ஆடியன்ஸ் ஏன் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பேசுது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய, தமிழ்நாட்டில் இல்லை தென்னிந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா தென்னிந்தியா முழுக்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து வட இந்தியர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. பொதுவாக வழக்கமா வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. தெற்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு, வடக்கு தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய அடையாளம் தான் இன்று எங்க பார்த்தாலும் வட இந்தியர்களுடைய ஆக்கிரமிப்பு. இந்த வட இந்தியர்கள் ஆக்கிரமிப்புனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரயில்ல வந்து ரிசர்வேஷன்ல உட்கார்ந்துருந்த சீட்டெல்லாம் எல்லாம் ஆக்கிரமிச்சிருந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தோம். அதையொட்டி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த விமர்சனங்களை நம்ம எப்படி எதிர்கொள்றது, இந்த பிரச்சனை எப்படி கையாளுறது அப்படின்னு நமக்கு எல்லாரும் கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, வெறுப்பா அப்படிங்கிற கேள்வி எழும்போது, வெறுப்பு இல்லை. இதுல வந்து இதை நம்ம எதிர்நோக்கிறது எப்படி எதிர்நோக்கணும், அப்படி ஒரு அன்பின் மூலமாக தான் இதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படமா தான் இந்த ரயில் வந்திருக்கு. குறிப்பா வந்து இந்த படம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இன்றைக்கு நம்ம எப்படி நம்ம அவங்கள வட இந்தியர்களை எதிர்கொள்றோமோ அதே மாதிரி நம்மளை வந்து வட இந்தியாக்கள்ல பலரும் வந்து டெல்லி, பம்பை, கல்கத்தா உட்பட
பல இடங்கள்ல, குறிப்பா கனடா, பிரான்ஸ், ரஷ்யா, கனடாலையும் சரி, மலேசியாலையும் அதிகமான தமிழர்கள் வசிக்கிறாங்க. அவங்க எப்படி இதே பிரச்சனை அவங்க எதிர்கொள்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையை நீங்க அந்த கோணத்துல தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய படம் தான் அது. எல்லார்கிட்டையும் மனிதம் இருக்கு, இதயம் இருக்கு. நாம் நம்ம பிரச்சனைகளை இதையெல்லாம் கடந்து மனிதநேயத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக எதிர்கொள்ளும். இது காலத்தின் கட்டாயம். இந்த கட்டாயத்துக்கேற்ப இந்த படம் உருவாயிருக்கு. தமிழர்கள் இந்த உலகத்துக்கே வழிகாட்டி, தமிழர்கள் இந்த உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருக்கிறவங்க. அவங்கள இந்த பிரபஞ்சத்தையே தங்களை ஏற்று அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பக்குவம் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை சொல்லக்கூடிய படமா இது அமைஞ்சிருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இங்க அது என்னன்னா, இங்க வடக்கன்ற அப்படிங்கிற சொல்லுக்கு இங்க நிறைய இது உருவாயிருக்கு, கருத்தாக்கம் உருவாயிருக்கு. குறிப்பா மீடியாக்கள் அதை உருவாக்கி இருக்கு. அதனால அந்த கடை ஒரு வெறுப்புணர்ச்சி அதுல இருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு காரணமாக அது நீக்கப்பட்டிருக்கலாம். அது ஒண்ணு கேள்விதான். இது அது அப்படி ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படம் அப்படிப்பட்ட கருத்துல அதுக்கு எதிரான கருத்தை தான் சொல்லுது. ஆனா இதை தவிர்த்துட்டு இந்த படத்தை வடக்கன்னே பேர் வச்சிருக்கலாம். ஹிந்தி படத்துல மதராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அதே சென்சார் போர்டு அனுமதிக்குது. இங்க அதே சென்சார் போர்டு, ஏன்னா சென்சார் போர்டு இந்தியா நிச்சயம் இது உண்மையா கண்டிக்க வேண்டியதுதான். வடக்கன்ற பேரே வச்சுக்கலாம். அந்த வடக்கன்ற விழிச்சொல்லுல இருக்கக்கூடிய அந்த இது அவங்க அத வெறுப்பா அவங்க எடுத்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சொல்லு அப்படிங்கறத நம்ம இதுல உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருத்தி மாற்று கருத்துக்களை உருவாக்கிக்கணும். நிச்சயம் இதுல பல இடங்கள்ல குறிப்பா ஒரு எழுத்தாளரா இந்த சவுதி ஆள் ஒரு இடத்துல பேசுவான். இந்த இடத்துல அதுதான் இந்த படத்துல அதை பத்தி தான் நான் பேசினேன். அதுதான் அந்த படத்துடைய மைய கருத்து. அந்த இடத்துல ஒரு எழுத்தாளரா நின்று இருக்காரு. இந்த படத்துல ஒரே ஒரு முக்கியமான எல்லாருக்கும் வயிறு இருக்கு எல்லாரும் உடச்சுதான் அதனாலதான் எல்லாரும் அந்த வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயம் அதுதான் முக்கியம். யதார்த்தம் தானே. வயிறு தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. வயிறு தான் நம்முடைய கால்கள் எங்க போனது தீர்மானிக்குது. வயிறுல பிரச்சனை இல்லைன்னா கால் நகர வேண்டிய அவசியமே இல்லை. எங்க போனாலும் இடம் இல்லைன்னா வயிறுக்கு எங்க சோறு இருக்குதோ அங்கதான் கால் தேடி போகுது. அந்த யதார்த்தம் உண்மை தானே. வடக்கனா வரவங்கள நார்மலா பாருங்க. ஐ மீன் வெளிநாட்டுல இருந்து வரவங்கள நார்மலா பாருங்க, புதுசா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல வாய்வீல சொல்லிருப்பாங்க. புரியல. கிராமத்து வாய்வீல சொல்லிட்டேன். எப்படி வாழ்ந்துருக்காங்க? யூஸ்வலா இருக்கு. பழைய படங்கள்ல வர அதே மாதிரி கிராமத்து செட்டப் அதெல்லாம் ஓகே தான், நார்மலா தான். ஒளிப்பதிவு எப்படி இருக்கு இந்த படத்துல? ஏன்னா கேமரா எல்லா படத்தும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துல இந்த கேமரா பெரிய படங்கள் நிறைய பண்றாங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். இதுல எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க? அவர் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் ஆஸ் யூஷுவல் ஒர்க் தான் அவரோட. அவர் என்ன பண்ணியிருக்காரோ ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் ஆல்சோ நல்லா இருக்கு. நல்ல ரைட் சாய்ஸ். அந்த ஹீரோயின் அந்த வடக்கன் கேரக்டர் பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள ரைட்டான சாய்ஸ் அவங்க 2 பேரும். புரியல சார். சாங் ஒரு சாங்னால நல்லா இருக்கு. அந்த நல்ல அழகா இருந்தது. அந்த குழந்தையோட இருக்கிற சாங். 5க்கு நீங்க எத்தனை மார்க் போடுவீங்க? 3. என்ன படம் பாத்தீங்க சார்? இது சமீபத்தில் வெளிவந்த படங்கள்ல ஒரு மாறுபட்ட படம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களம், ஒரு எளிய வாழ்க்கையை இந்த படம் நமக்கு காட்டுது. பாவனை இல்லாமல் இயல்பாக இந்த படத்தை பாஸ்கர் சக்தி எடுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல சிறுகதை படிக்கிறது போல, ஒரு நாவல் படிக்கிறது போல ரொம்ப உணர்வு பூர்வமாக இந்த படத்தை அவர் இயக்கி இருக்கிறாரு. குறிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லோருமே புதுமுகங்களாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. புதுமுகமாக இருக்கிறதுனால இந்த படத்தோட கதாபாத்திரங்களாகவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த படத்தை பற்றி ஆரம்பத்தில் நமக்கு ஊடகங்களில் பார்க்குறப்ப என்ன உணர்வு இருந்துச்சுன்னா, வடக்கர் அல்லது தெற்கு ரெண்டுக்குமான ஒரு இனப்பிரச்சனையை பேசக்கூடிய படமாக இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த படம் ஒரு அன்பை பற்றி பேசுகிறது. இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களில் வாழ்வதற்காக செல்லக்கூடிய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி
வாழணும் அப்படிங்கிற ஒரு கதை களத்தை இந்த படம் பேசுதே தவிர ஒரு 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 பிரிவினையை பேசக்கூடிய படமா இது இல்லை. அந்த வகையில ஒரு சிறப்பான படம். சமீபத்தில் வெளிவந்த படங்கள்ல ஒரு 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 நேர்த்தியான படம்னு சொல்றதை விட ஒரு மாறுபட்ட கதை களமும் காட்சி அமைப்பும் கொண்ட ஒரு சிறந்த படம் சொல்றேன். இந்த ரயில் திரைப்படம் வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது இப்ப நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா? வேணா எங்க பார்த்தாலும் இருக்கிறான், பானிபூரி விற்கிறான், பேல்பூரி விற்கிறான் அப்படின்ற அந்த வெறுப்பு இருக்கும் இல்லையா? அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாமே அவன் வந்து பொறுப்புணர்வோட இருக்கிறதுனால அவன் இங்க இருக்கிறான் அப்படின்றத. இப்ப எப்படி நம்ம சொந்த பந்தங்கள் வந்து வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறாங்க, அந்த துபாயில போயிட்டு வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி அவங்களும் வந்து இங்க வேலை செய்யறாங்க அப்படின்றத, அவனும் ஒரு தினக்கூலி அப்படின்றத முன் வச்சிருக்காரு. இப்ப ஆயிரக்கணக்குல கோடி கணக்குல ஊழல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களையெல்லாம் நம்ம இது பண்ணாம தினக்கூலி, அவன் நம்மளை போலதான் அவனும் ஒரு கூலி, அவனை போயிட்டு எதுக்காக நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்றத வந்து அழகா சொல்லியிருக்காரு. அதே போல இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ நேச்சுரலா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்போ அந்த வடக்கன்ஸ் வந்து இறந்துட்டாலுமே நம்ம தமிழ் பண்பாட்டு கலாச்சார முறைப்படி அவனுக்கு சடங்கு சம்பிரதாயம் பண்றது, அந்த காரியம் பண்றது, இது எல்லாமே ரொம்ப மெல்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது. லிரிக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்லாம் வந்து அழுகுற அளவுக்கு இருக்குது. இது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய, குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான வசனம் எல்லாம். அதாவது நம்ம ரியலைஸ் பண்ற அளவுக்கு இந்த சின்ன சின்ன தினக்கூலிகள், அதாவது இந்த வடக்கன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க இந்த பெரும் புள்ளிகள் இருக்காங்க இல்லையா, ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் வளைச்சு போடுறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் நம்ம இது பண்ணலாம் செய்யலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தினக்கூலிகள், அவனுக்கும் குடும்பம் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, அதை வந்து நீங்க பார்க்காம இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரி இருக்கு. வடக்கன் அப்படின்றது வந்து திருடங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்களும் ஒரு தினக்கூலி தான். நம்மளை போல நம்ம நாட்டுல எப்படி தினக்கூலிங்க இருக்காங்களோ அவங்க வந்து தினக்கூலிகள். இப்ப நம்ம சொந்த படம் முதல் நாள் ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஆடியன்ஸோட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் எடுத்து அது வெற்றிகரமாக திரைக்கு கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க் இன்னைக்கு இருக்க சூழல்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் உருவானதுலேருந்து இவ்வளோ நாள் வந்து இதை சுமந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ஆடியன்ஸ் கையில் கொடுத்துட்டோம். இதை ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னு இந்த ஷோவில் நான் பார்த்தேன். ரொம்ப படத்தோடு ஒன்றி போய் லயிச்சு போய் பார்க்குறாங்க. பல இடங்களில் கைதட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, கண் கலங்குறாங்க, அழுகுறாங்க. படம் முடிஞ்சு வெளியே வந்து எமோஷனலாக கண் கலங்கி நான் ரொம்ப அழுதுட்டேன், இது ரொம்ப என் மனசை தொற்றுச்சுன்னு சொல்லி பல பேர் என்கிட்ட பாராட்டினாங்க. அது எல்லாமே மனதிலிருந்து வந்த பாராட்டுன்னு என்னால் உணர முடிஞ்சது. ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸு. ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒளிப்பதிவாளர் வந்து குறிப்பாக பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு, வர்த்தக ரீதியாக நிறைய பெரிய படம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குது இந்த படம் பண்ணும்போது? ஒளிப்பதிவாளர்கள் வந்து என்னுடைய நீண்டகால நண்பர். நானும் அவரை சேர்த்து தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு 25 ஆண்டு காலமாக அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர். அதனால நான் கூப்பிட்டு கொண்டே மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணிட்டு வந்துட்டார். வந்து உங்களுக்காக நான் அதை பண்றேன்னு தான் பண்ணாரு, எனக்காக தான் அவர் பண்ணாரு. தேனி ஈஸ்வர். இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பெண், அதாவது மியூசிக் டைரக்டர் பொதுவானவங்க தான். ஆமா ஆமா. ஆனா வந்து அவங்களை பர்టిక్యులரா நீங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம்? இந்த பாடலாசிரியர் ரமேஷ் வைத்தியானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இந்த படத்துல வரதன்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரமேஷ் வைத்தியாவுக்கு ஜனனி ரொம்ப வருஷமா பழக்கம். ஸோ அவர் மூலமா அவங்களை தெரியும், அவங்க திறமை எனக்கு தெரியும். அதனால அவங்கள நான் இது போட்டேன். ரொம்ப அற்புதமான மியூசிக் பண்ணியிருக்காங்க. எழுத்தாளராக இருந்திருக்கீங்க, நிறைய படங்களுக்கு எழுதி இருக்கீங்க, இப்ப இயக்குனரா மாறி இருக்கீங்க. அந்த டாஸ்க் கஷ்டமா இருக்கு, இந்த டாஸ்க்? இந்த டாஸ்க்கு பொறுப்பும் கஷ்டமும் அதிகம். டைரக்ஷனுங்கிறது பெரிய பொறுப்பு. அப்புறம் அதுல நம்ம மட்டும் வேலை செய்வோம், இதில் நம்ம ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு வேலை செய்யணும். அது எப்பவுமே கொஞ்சம் சிரமம் தானே. உங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து வடக்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் வச்சிருந்தீங்க. ஆமா. அப்புறம் ரயில்னு மாத்திட்டீங்க. ஆமா. அது வந்து வருத்தமா சந்தோஷம்? கொஞ்சம் வருத்தம் தான். அந்த டைட்டில் இருந்தா இன்னும் நல்லா போய் நல்லா இருந்திருக்கும், பொருத்தமா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. பட் சென்சார் அனுமதிக்காதனால ரயில்னு மாத்திட்டோம். படத்தோட பத்திரிகை சொல்லியிருந்தீங்க, இந்த படத்துக்கு நாங்க வடக்கன்னு டைட்டில் வச்சு எங்களுக்கு சென்சார் அனுமதிக்கல, கேரளால படத்துக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க, ஆனா அவங்க சென்சார் வாங்கல. பட் எப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து விருதெல்லாம் வாங்கி சென்சார் மறுபடியும் வரும்போது அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியா என்னன்னா மதராசி அந்த மாதிரி வசனங்களுக்கு குறிப்பா இந்தி படங்கள்ல மதராசி மெட்ராஸ்காரன் அப்படின்னு சொல்றத அக்செப்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. நமக்கு மட்டும் கெடிகாலம் போடுறது ஏன்? அது உங்களுக்கு ஒரு படைப்பாளியே கோபம் வருதா? இல்ல, எனக்கு வருத்தம் தான் வந்துச்சு. அவங்க சில காரணங்கள் சொன்னாங்க. இது வந்து பிரிவினையை தூண்டும், பிரிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளால பெருசா ஆர்கியூ பண்ண முடியல. நீங்க சொன்ன மாதிரி இந்த மலையாளத்துல அதை அப்ரூவ் பண்ணதே நான் சொன்னேன்.
அது நேரடியாக ஃபெஸ்டிவல் போயிடுச்சு, ஃபெஸ்டிவலுக்கு வந்து சென்சார் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ சில சூழ்நிலைகள் வந்து நம்ம கைமீறின விஷயங்கள், அதை பற்றி நம்ம ஒரு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்ப்போம். குறிப்பா தமிழ் படங்களுக்கு மட்டும் இந்த கடிவாளம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தெரியல எனக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாமல் இதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல தெரியல. நீங்க இன்னொரு வார்த்தை கூட ஒரு பெண்ணை வந்து ரசம் சொல்றது ரொம்ப ஆமா. நார்மலாவே நம்ம ஊர்ல ஆமா ஆமா அதுக்கு தடை. பட் ஆனா வந்து இன்னும் எப்படி சொல்லணும்னா மாதத்தோடு ஹிந்தி வார்த்தையை இங்க சொல்ல முடியும். இல்லை அதில் அவங்க சென்சார் என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்களை அனுமதிச்சா அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, யூஏ கொடுப்பாங்க. நாங்கள் யூ சர்டிஃபிகேட்டு தான் என்னுடைய நோக்கம். எல்லாரும் குழந்தைகள் உட்பட பார்க்கணும் இந்த படத்தைன்றதுனால. ஸோ அந்த மாதிரி சில விதிகள் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த விதிகள்லாம் அவங்க சொல்கிறாங்க. இந்த படத்தில் வடக்கன்கிற வார்த்தை வர எல்லா இடத்தையும் மியூட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். அது பாடலில் கூட வடக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், அதை மியூட் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு, வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. என்ன செய்ய முடியும்? குறிப்பா எனக்கு இந்த படத்துல ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் வயது இருக்கு அப்படின்ற அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.